மண்பானை எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி சீசனிங் பண்றது, எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு பார்க்கலாம். பானை வாங்கும்போது இந்த மாதிரி தட்டி பார்த்தீங்கன்னா கிராக்ஸ் இருக்கிறது தெரியும். கிராக்ஸ் இல்லாத பானைகளா பார்த்து வாங்கிக்கலாம். சிவப்பு பானைகளை விட கருப்பு பானைகள் ரொம்ப நாள் உழைக்கும். இதை செய்யற ப்ராசஸும் அதிகம், அதனால விலையும் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். வாங்கின பானையை தண்ணியில 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பானை ஊற ஊற நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அழுக்கெல்லாம் தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்து வெயில்ல சூடு வர வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா காய வச்சுக்கலாம். ஸ்டவ்ல வச்சு சமைக்க போற பானைகளை கஞ்சி தண்ணி இல்லைன்னா அரிசி மாவை தண்ணியில கலந்து 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருங்க. ஆறட்டும். ஸ்டவ்ல வைக்க முடியாத பானைகளை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 2 மணி நேரம் அப்படியே உள்ள போட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும் போது அதிகப்படியான மண் வாசனைகள், சிறிய மண் துளைகள் கூட போயிடும். மண் பானைகள்ல இயற்கையாவே சிறிய துளைகள் இருக்கும். அதனால கெமிக்கல்ஸ் இல்ல, சோப்போ ஸ்க்ரப்பரோ யூஸ் பண்ணாம அரிசி மாவு இல்ல கடலை மாவு தேங்காய் நார் வச்சு கிளீன் பண்ணும்போது சுத்தமாவும் இருக்கும், ஆரோக்கியமாவும் இருக்கும். மண் பானையில சமைச்சு சாப்பிடும் போது நம்மளோட ஆயிலே கூடுமா. ஆன்லைன்ல 500 ரூபாய்க்கு வாங்குற பானைகள் தெரு ஓரங்கள்ல 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இதுல வேலை ரொம்ப அதிகம், லாபம் ரொம்பவே குறைவு. பேரம் பேசாம சந்தோஷமா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க.